மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணத்தினால இன்றைக்கு கூட ஏதோ ஒருவர் இறந்ததாக புதுக்கோட்டை நான் அந்த செய்தியை முழுசாக பார்க்கல. இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். செய்தியாளரிடம் நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய பணி நியமனங்கள் அங்கே முடங்கி போயிருக்கின்றன. எம்ஆர்பியில் சொல்லக்கூடிய மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இப்போ கூட 1700க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்கிறதா ஆர்டிஐயில் அவங்க பதிவு செய்திருக்கக்கூடிய மருத்துவர்களே வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் 1021 பேர் தான் இப்பொழுது அவங்க கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்பது, தமிழகம் முழுக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதே போல் டிஎம்எஸ் கீழே இருக்கக்கூடிய செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், அதே போல் டெர்ஷரி கேர் என்று சொல்லக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், எல்லா இடங்கள்லையுமே மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்படலை, பற்றாக்குறை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது. இப்போ இசிஜி டெக்னீஷியன் போன்ற மருத்துவம் சார்ந்த பணியாளர்களுடைய பற்றாக்குறை இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு வாகனத்தை வேகமாக சொன்னால் பெட்ரோல் போட்டால் தான் வாகனம் போகும். ஸோ மருத்துவர்களை நீங்கள் அதிகமாக காலி இடங்களில் நியமனம் செய்தால் மட்டும்தான் இந்த துறை வேகம் எடுக்கும். இதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு போன ஏப்ரலில் கால் ஃபார் பண்ண எம்ஆர்பி எக்ஸாமில் இன்று வரை பணி நியமனத்தை கையில் கொடுக்கல. இப்போ தான் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அதுவும் வெறும் 1021 பேருக்கு. எல்லாரும் கவலையோடு இருக்கிறாங்க. ஸோ பணி நியமனம் மிகப்பெரிய காலி பணியிடங்கள் இருக்குது. பணி நியமனங்களை காலி இடங்களில் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் சுகாதாரத்துறையை தூக்கி நிறுத்த முடியும். தினமும் ஒரு விமர்சனங்கள், தினமும் ஒரு பிரச்சனைகளை, தினமும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளுகின்ற துறையாக திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய சுகாதாரத்துறை இருக்கிறது. இதை தொடர்ந்து நான் ஊடகங்களில் எல்லா ஊடகங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அதை தான் நானும் தொடர்ந்து ஓங்கி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். சுகாதாரத்துறை நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், பாராமெடிக்கல் டெக்னீஷியன்களை எம்ஆர்பி மூலமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதை நான் அழுத்தமாக வலியுறுத்த கடமைப்பட்டேன். எந்த ஒரு பணி நியமனம்னாலும் நீதிமன்றத்தில் வழக்கு வரதான் செய்யும். அதை நம்ம அந்த யாரெல்லாம் எந்த அசோசியேஷன் சார்பில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்களோ அவர்களை இந்த அரசு அழைத்து பேசி அதில் சுமூகமானது. இப்போ நாங்கள்லாம் அமைச்சராக இருந்த காலத்தில் இதே செவிலியருக்கு மிகப்பெரிய உங்களுக்கு வழக்குகள் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் உட்காந்து பேசி முடித்து அவங்களையெல்லாம் நம்ம அதையெல்லாம் சுமூகமாக பேச்சுவார்த்தையில் எடுத்துக்கிட்டோம். ஒரே நேரத்தில் 5000 பணி நியமனம், 37,270 பேரை அதிமுக ஆட்சியில் நாங்கள் பணி நியமனம் செஞ்சுருக்கிறோம். ஆண்டுக்கு 4000, தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஆண்டுக்கு 4000 பேரை பணி நியமனம் செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த 3 ஆண்டுகளில் 12,000 பேர் இந்த சுகாதாரத்துறையில் மட்டும் பணி நியமனம் செய்திருக்க வேண்டும். இது வரைக்கும் இல்லை. தொடர்ந்து சொல்கிறேன், மருத்துவர்கள் இல்லை. தொடர்ந்து சொல்கிறேன், செவிலியர்கள் இல்லை. தொடர்ந்து சொல்கிறேன், நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற நோயாளிகள் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் வேதனையும் விரக்தியும் மிஞ்சுகின்ற ஆட்சியாக இன்றைய ஆட்சி இருக்கிறது. அவர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். கரெக்டாக தான் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் பாஸ்கரன் அவர்களே சரியான கருத்தை தான் சொல்லிக்கிறாங்க. இல்லை அதை தான் இப்போ நீங்களே சொல்கிறீங்க, அதை சொல்லியிருக்காங்க. அதான் நான் பண்ணீங்க. புதுக்கோட்டையிலே பார்த்தீங்கன்னா 75 கோடிக்கு 100 கோடி இலக்கு நிர்ணயித்து 75 கோடிக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ரீனல் டிசீஸ்னு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமல்ல, சிறுநீரக ஒரு ஒப்புயர்வு மையத்தை இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து நம்ம உருவாக்கணும். ஓங்கி உயர்ந்த கட்டடம் மட்டும் இருக்குது. இது வரைக்கும் அது செயல்பாட்டுக்கு பயன்பாட்டுக்கு வரல. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ திட்டங்களை நீங்கள் எஃபெக்ட் கொடுங்க. திட்டங்களை நம்ம அறிவிப்போடு இன்றைக்கி எஃபெக்ட் கொடுக்கணும்ல. ரன் த ஷோன்னு சொல்லக்கூடிய பயன்பாட்டுக்கு அது அந்த செயலுக்கு வரணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஆக அதை இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதை நான் கடுமையாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைச்சர் ரகுபதி பேட்டி கொடுக்குறாரு. அப்போ 100 டயாலிசிஸ் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆச்சரியமாக கேள்வி கேட்டு டீன்ட்டு கேட்குறாரு. டீனும் அதுக்கு வேற ஒரு சூழ்நிலைக்காக அந்த இடம் மாற்றப்பட்டது சொல்கிறாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டயாலிசிஸ் மிஷின்ஸ் அதாவது ஏற்கனவே அதிகமாக புதுக்கோட்டையில் நம்ம 30 மிஷின் கொண்டு வந்தோம். அது இருக்குது. இப்போ அது முழுமையாக மக்களுக்கு பயன்படுது. நம்ம ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. இப்போ நான் சொல்கிறது, சிறுநீரக ஒப்புயிர் மையன்ற கட்டிடம், புதிய கட்டிடத்தை நம்ம கட்டி அதை நம்ம ஆட்சியிலே திறந்துட்டோம். அதிமுக ஆட்சியிலே திறந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் அது கொரோனா மருத்துவமனையாக மாற்றப்பட்டு நம்ம தான் அதை மாற்றி கொரோனா காலத்தில் இப்போ அந்த காலம் முடிந்து விட்டது.
இப்பொழுது அதை மீண்டும் சிறுநீரக அந்த சிகிச்சைக்கு நம்ம பயன்படுத்தணும்ல, அதை அவங்க பயன்படுத்துறதுக்கு இது வரைக்கும் அவர்கள் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதை பயன்படுத்தினா மக்களுக்கு பயன்படும். அதில் வந்து டயாலிசிஸ் சென்டர்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் தியேட்டர் இருக்குது, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான அனைத்து வசதிகளும் அங்கே இருக்குது. அதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஃபண்ட் அலாட்மெண்ட் இருக்குது. அது பயன்பாட்டுக்கு வரலன்றதான் என் கருத்து சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.